சுத்தமுண்டு. ஆராதிக்கிற தெய்வம் அவருக்கு ஒரு நாமம் உண்டு. யெகோவா ரஃபா சொல்லி சுகமாக்கி என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய. விவரிக்க முடியாத கிருபை. தலைக்கு மேல நம்முடைய ஜெபம் உயர்ந்த ஜெபமா இருக்கட்டும். நற்செய்தினா என்ன? இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட செய்தி தான் உலகத்திலேயே நற்செய்தி. கையை உயர்த்தி நல்லவா சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவா சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இரண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. உங்களை அழைத்தது உண்மை என்றால் என்னை அழைத்தவரே ஒரு கபாஷந்தனம உள்ளவரே. ஹalleluya 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 ஹalleluya. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். அப்பா உங்க பிள்ளை உரிமையோடு உங்களை ஆராதிக்கிறேன். பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவா நீ நல்லவா சர்வ வல்லவா உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவா நீ நல்லவா சர்வ வல்லவா உம்மை போல் வேறு. இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற ஜனமே கரங்களை உயர்த்தி hallelujah. Oh, I keep worshiping you, Lord. I praise you this morning. I adore you. I lift your name above all the names. Hallelujah. Hallelujah. நீ நினைக்கிறத கொடுக்கிறவர் அல்ல. நீ நினைக்கிறதுக்கு மேல வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு மேல. Oh, hallelujah. 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 Oh, hallelujah. 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 இரண்டு கரங்களை உயர்த்தி நனமா சரணனமா கட்டரரரதனமா டொரோரோலரபா கண்டனனமா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க கிருபையே, உங்க பலனே, உங்க தயவே, உங்க இரக்கமே. நான் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நான் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர்.
ஃப்ளூட் சவுண்ட் மாத்திரம். சபை மாத்திரம் ஹalleluya இயேசுவே சூழ்நிலைகள் மாறட்டும். ஒரு காற்று வந்து எங்களை நிரப்பட்டும். அப்படியே ஃப்ளூட் மாத்திரம் பின்னாடி ப்ளே பண்ணுவாங்க. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்களுடைய வாய்களை துதியினால நிரப்புங்க. லாபா டெடே பெகான் டெடே ரீஷன்டனமா ஃப்ளூட் சவுண்ட் மாத்திரம். ஷே பாபா கான் டெடே ரீஷன்டனமா ருபா பாபா டெலே ரீகான் டொரு ரூஷே டெலேமே. ஓ எம்டியான பாத்திரம், வெறுமையான பாத்திரங்கள் நிரப்பப்படட்டும். 2 மீனை பார்க்கிறாருங்க, 5 அப்பத்தை பார்க்கிறவன், பல பேருக்கு பிட்டு கொடுக்கிறவன், உங்களை எம்டியாக அனுப்புகிற தெய்வம் அல்ல. வெறும் படக பார்க்கிறவர், துதிய பார்க்கிறவர், உன்னுடைய வலைகளை பார்க்கிறவர், உன்னுடைய மாவுகளை பார்க்கிறவர், உன்னுடைய எண்ணெய்களை பார்க்கிறவர். அவருடைய நாமம் எல் ஷடாய். ஓ எல்லியோ எலோஹி எல் ஒலாம், பரிசுத்தப்படுத்துகிறவர். ஓ நபா கட்டன மரகா ஷென்டன நரியா தலரகதன மன்டரோரு. பல பேரோட கண்ணீரை கர்த்தர் துடைத்துக் கொண்டிருக்கிறார். துருத்தில வைக்கிற தெய்வம் உங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுப்பா. மறைந்து அழுது கொண்டு வாழுகிற ஜனமே, நீ வெட்கப்பட்டது போதும். வாசலை உயர்த்து, தலையை உயர்த்து. மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஓ, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் பராக்கிரமசாலியாமே, அவர் கேடகமும் பராக்கிரமசாலியும் உடையவர். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீர் யாரையும் பார்க்க கூடாது. If you have come here to worship, worship the God alone. ஆராதிக்க வந்தவர்கள் ஸ்தோத்திரம் இயேசுயா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை ஓ டாடா பாடாடா நமதுர கலலமாஷே. மகதலேனாள் மரியாள் போல உம்முடைய பாதத்துக்கு முத்தம் செலுத்துகிறோம். இயேசுயா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சபையை இறக்கமா ஒரு சத்தத்தோடு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை
சத்தமா பாடுங்க. அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்கிறவரை கூப்பிடுங்க. அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் எங்க சபையில. ஓ நமலரா கஞ்சோரோ ஷேஜா இயேசுயா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கி நீ சித்தமுண்டு சுத்தமாக அவருக்கு ஒரு நாமம் உண்டு, யெகோவா ரஃபா. சொல்லி சுகமாக்கி நீ ஐயா என்று சொல்லி சுகமாக்கி நீ ஐயா என்று சொல்லி சுகமாக்கி நீ. ரெண்டு கரங்களை உயர்த்தி எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே கொரமாஷான் சொல்லவா தருபவரே ஸ்தோத்திரம் இயேசுயா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே எசேக்கியா ராஜாவுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு யுத்தத்தை செய்கிறவர். ஓ ஸ்தோத்திரம் இயேசுயா. நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா இயேசுவை கட்டி பிடிக்க போதும் கோலாபட்டனமா இயேசப்பா. ஓலமரா காற்றிலே சமூகம் எனக்கப்பா புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, இன்று புது பலன் தருகிறீ. சரீரத்துல சரீர அவயங்கள்ல புது I speak changes right now. கனி தரும் மரங்களாய், கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். உங்களை மறந்து இயேசுவை ஆராதிப்போம். நீங்க போதும் இயேசப்பா சத்தமா உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில், அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். ரெண்டு கரங்களை உயரட்சி. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் உன் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். சத்தத்தை உயர்த்தி நீங்க போதும் இயேசப்பா. இந்த ஏமாற்றுகிற இந்த உலகத்துல, மாயையான இந்த உலகத்துல
உலகத்துல உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும், நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் இயேசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. உங்க பிரசன்னம் எனக்கப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, உங்க கிருபை இல்லாம முடியாது. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. சொல்லுவோம், காலை எழுந்தவுடன் புது கிருபை எத்தனையோ பேர் இந்த காலை நேரத்தை பார்க்க முடியவில்லை. நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. எல்லாரும் நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை. எல்லாரும் சொல்லுங்க, என் அரணும் என் அரணும் என் கோட்டை. அடைக்கலம் நீரே. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாத. இப்ப கண்களை மூடி, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மனிதர்கள் நெருக்கிறார்கள், சொந்தங்கள் நெருக்குகிறது, எனக்கு ஒருவர் இருக்கிறார். ஓ, என்னுடைய எல்லைகளை விரிவாக்குகிறவர். மான்களின் கால்களைப் போல ஓ, ஆராதனை பண்ணு. மெதுவாய் ஓடச் செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்கச் செய்தீரே. ஒரு தடவை மான்களின் கால்களைப் போல மான் கால்கள் போல ஆகச், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல பலம் உண்டாகச். திடனாய் நடக்கச் செய்தீரே. என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. கடைசியில நின்று கொண்டிருக்கிறவர்கள் நரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. கிருபை இல்லாம everything is your grace. If it wasn't your grace, I wouldn't be alive today. If it wasn't your grace, I would have been tired.
Holy வாழ Spirit. தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. துதிக்கிற ஒரு ஜனம், உயர்த்துகிற ஒரு ஜனத்தை கர்த்தர் பார்க்கிறார். இல்லாம வாழ தெரியாது. முடியாதப்பா. வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா. வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா. வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா. வாழ தெரியாதப்பா. உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குழைந்த பாத்திரனா எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல. குயவன் கையில் யாரை சார்ந்து இருக்கிறேன்? பிசையும் எனக்கு ஒரு களிமண் கூயவன் இருக்கிறார், போல. அவரை சார்ந்து இருக்கிறேன். சித்தமல்ல உம் சித்தம் போலாகும். என் சித்தமல்ல உம் சித்தம் போலாகும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குழைந்த பாத்திரம் நான் எதையும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். கடைசி அவரப்ப இந்த உலகம் இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுவே. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுவே. என் பலவீன என் பலவீன காலங்களில் உம் பலத்தாலே பாதுகாக்கிறீர். என் பலவீன காலங்களில் உம் பலத்தாலே பாதுகாக்கிறீர். இப்ப ரெண்டு கரங்களை உயர்த்தி குயவன் கையில் பிசையும் களிமண் போல. குயவன் கையில் பிசையும் களிமண் போல. என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் கடைசி போலாக்கும். உடைந்த உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். நீ ஒன்றுக்கு உதவ மாட்டேன்னு சொல்லுகிற கல்ல கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாக்குகிறவர். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை துதிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறவர். துதிக்கிற ஜனங்களுடைய தலையை உயர்த்துகிறவர். உதவாத உங்களை, ஒன்றுக்கும் உடைக்கப்பட்ட உங்களை கர்த்தர் உருவாக்குகிறவர். ஹalleluya. பக்கத்துல ஒரு 4-5 பேருக்கு நல்லா ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். உதவாத இடத்துல கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துகிறவர். நல்லா உயர்த்து, நல்ல கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. உதவாத இடத்துல, உடைக்கப்பட்ட இடத்துல, தள்ளப்பட்ட கல்ல கர்த்தர் மூளைக்கு நல்ல சத்தமா தள்ளப்பட்ட கல்ல மூளைக்கு தலக்கலாக்குகிறவர். ஹalleluya. எனக்கு தெரியும், என்னுடைய காலேஜில் நிறைய ஸ்டாஃப்ஸ் என் மூஞ்சிலேயே நீ முழிக்க கூடாது அப்படின்னு எத்தனையோ ஸ்டாஃப்ஸ் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. காலேஜில் 36 அரியர், 4 சஸ்பென்ஷன். என்னுடைய வாழ்க்கை ஒரு டிஃப்ரெண்ட்டான வாழ்க்கை. நான் நினைப்பேன், நான் பாஸ்டரா மட்டும் ஆகலைன்னா என்னுடைய வாழ்க்கை ஒரு ரவுடியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்னோட சுற்றியும் ஒரு பசங்க இருப்பாங்க. 36 அரியர் வச்சவனை எந்த ஆசிரியர் பார்க்க முடியும்? 4 சஸ்பென்ஷன் வாங்கினவன் யாரு சப்போர்ட் பண்ணுவா? உடைந்த பாத்திரம்னா உதவாதவன், குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாத. ஹalleluya.
உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது அவர் எடுத்து வணைந்து உருவாக்குகிறவர், தரிசனத்தை கொடுக்கிறவர், தேசங்களில் கொண்டு போகிறவர், உங்கள் அநேக பாஷைக்காரர்களுக்கு கர்த்தர் சாட்சியாக நிறுத்துகிறவர். எருசலேம், யூதா, சமாரியா தேசத்தின் எல்லை எங்கும் கர்த்தர் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை எடுத்து உங்கள் மூலியமாக கர்த்தர் தேசத்தை கலக்குவார். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. ஒன்றுக்கு உதவாத பேதுருவுடைய படகுக்குள்ள நுழைந்தவர் இந்த ஃபெயிலியரான பிரதாப்புடைய படகுக்குள்ள கர்த்தர் வந்தார். வாழ்க்கை மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்துருவோம். I know time is getting delay. சங்கீதம் 24வது அதிகாரம் 17வது வசனம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். இதை நான் எப்படி படித்தனா, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய பேரை சொல்லி, வாசல்களை பிரதாப்பே உன்னுடைய தலையை உயர்த்து, தேசமே உன்னுடைய தலையை உயர்த்து, கிணத்துக்கடவே உன்னுடைய தலையை உயர்த்து, கோயம்புத்தூரே உன்னுடைய வாசல்களை திற, யார் உள்ள பிரவேசிக்கிறார், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? யாரை நீ ஆராதிக்க போகிற? நீ ஆராதிக்கிற தெய்வம் பேர் என்ன? அடுத்த வசனம் சொல்லுகிறது, யார் இந்த மகிமையின் ராஜா? யாரை நீ ஆராதிக்க போகிற? எதற்கு காலை நேரத்தில் எந்த இடத்துக்கு ஓடி போறீங்க? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. யாரை நீ ஆராதிக்க போகிற? அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள. யாரை நீ ஆராதிக்க போகிற? அவர் மகிமையின் ராஜா. உன்னை தூக்கி நிறுத்துகிறவர் யார்? அவர் மகிமையின் ராஜா. உன்னுடைய குல தெய்வம் பேர் என்ன? அவர் மகிமையின் ராஜா. ஓ வாசல்களே, உன்னுடைய தலையை உயர்த்து. ஹல்லேலூயா. ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், தலையை உயர்த்துங்க. தலையை உயர்த்தும் பொழுது, வாசலை திறக்கும் பொழுது, அவர் உங்களுடைய இருதயத்தின் வீட்டுக்குள்ள அவர் வந்து வசிப்பார். யார் வசிப்பார்? அவர் மகிமையின் ராஜா. ரெண்டு பேரை பார்த்து, அவர் மகிமையின் ராஜா, அவர் யுத்தத்தில் வல்லவராமே, அவர் பராக்கிரமசாலியாமே. ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத உங்களை கர்த்தர் உருவாக்குவார். எத்தனை பேர் சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? ஹல்லேலூயா. எந்த ஸ்டாஃப் என் கண்ணிலேயே முழிக்காதன்னு சொன்னாங்களோ, இப்போ அவங்க தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு நாளும் பிரதாப் ப்ரே பண்ணு, இந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணு, காரணியால் இது வச்சிருக்கிறோம், இவங்களுக்காக கொஞ்சம் என்கரேஜ் பண்ணு. ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் கிருபை. உங்களை உயர்த்தி வைக்கிறது கிருபை. ஆமென். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருபை. ஒரு 2 நிமிஷம் அவர் ஆடி பாடி, என் ஜீவியத்தின் பாடலானதே, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை. விவரிக்க முடியாத கிருபையை, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை. தலைக்கு மேல கரு. அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. உனக்கு எப்படி வேலை கிடைத்தது? உன்னை எப்படி கர்த்தர் உருவாக்குறார்? உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறது? அது கிருபை. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. ஓ ராகபா சாந்தரோ, ஜீவியத்தின் பாடலானதே அதுதான் கிருபை. ஷகபா சாந்தரோ, அதுதான் கிருபை. ஓ கிருபை. அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. கடைசி என் ஜீவனை காற்றிலும் பெரியதே, அரமனை நீவினும் சிறந்ததே, நமக்கு இலவசமானதே தேவ கிருபை. என் ஜீவனை காற்றிலும் பெரியதே. நமக்கு இலவசமானதே தேவ கிருபை. அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானவரே, அவர்தான் கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவரே கிருபை,
கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். காணியாட்சிற்கு புறம்பா இருந்த எங்களை, தள்ளப்பட்ட எங்களை உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைத்து அழகு பார்க்கிறவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை கொடுத்ததுக்காக நன்றி. அதிகாரத்தோடு உரிமையோடு உம்மை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிச்சுவேஷனை யூ ஹவ் ஆல்ரெடி சேஞ்ச்ட் இட் அண்ட் வி பிலீவ்ட் இட் பை ஃபெய்த். எங்களுக்கு தெரியும் நீர் ஆல்ரெடி மாற்றிவிட்டீர். மகிமையின் ராஜா மகிமையாக வெளிப்பட போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான பாகத்தை உடைய கரத்தில் கொடுக்குறோம். எல்லா துதியும் கனமும் உடைய ராஜ்யத்துக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு சோத்திரம். எனக்கு 2021 மேரேஜ் ஆச்சு. 4 வருஷம் எனக்கு குழந்தையே இல்லை. எத்தனையோ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், எல்லாமே கைவிட்டுச்சு. சம்பாதிக்கிற ஃபுல்லாக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவு பண்ணோம். ஆனால் கர்த்தரை நம்பி வந்தோம், எங்களுக்கு அழகான பெண் குழந்தை கொடுத்தார். ஏசாயா எழுதின புஸ்தகம் 40வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சீயோன் என்னும் சுவிசேஷியே, சீயோன் என்னும் சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, எருசலேம் என்னும் சுவிசேஷியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. உயர்ந்த பர்வதத்தில் உன் ஜனங்களை ஏறச் சொல்லு. நான் அந்த பர்வதத்தில் நின்று நான் வானு கூட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு வெளிப்பாடை எனக்கு கொடுத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சியோன் என்றால் சியோன் என்னும் சுவிசேஷியே, உயர்ந்த பர்வத்தில் ஏறு, அதோட நிக்குது பாருங்க. எருசலேம் என்னும் சுவிசேஷியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிடு. யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? சியோன் என்றும் சுவிசேஷியன்னா நற்செய்தியை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம். சுவிசேஷம் என்பது நற்செய்தி. நற்செய்தினா என்ன? இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட செய்தி தான் உலகத்திலேயே நற்செய்தி. கையை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ சியோன் என்றாலும் சபைதான், எருசலேம் என்றாலும் சபைதான். கையை உயர்த்தி அல்லேலூயா. எருசலேம் என்றால் தேவனுடைய ஆலயம், சியோன் என்றால் மீட்கப்பட்டவர்களின் கூட்டம். அதனுடைய அர்த்தம் மீட்கப்பட்டவருடைய கூட்டம். எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற நீங்க, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், சுவிசேஷியே சுவிசேஷியே, தேவனுடைய பார்வைக்கு ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அவரே நம்முடைய மணவாளன். கைகளை உயர்த்தி, அவரே நம்முடைய ராஜா. இப்போ அது என்ன எழுதியிருக்குன்னா, சியோன் என்னும் சுவிசேஷியே, உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, பர்வதம் என்பது மலை. மலைக்கு ஏறிவா என்று ஆண்டவர் சொல்றார். மலைக்கு ஏறிவா, உனக்கு சில உன்னத அனுபவங்களை உனக்கு சொல்றேங்கிறார். 2 அனுபவம் உண்டு. மலைக்கின் கீழே உள்ள அனுபவம், மலையின் மேலே உள்ள அனுபவம். நான் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது மருதமலை பக்கத்தில் குஷ்டரோகிகளுக்குன்னு நம்முடைய ஐபிஎஸ் சபையிலிருந்து பாய் செய்கிறதற்கு வீடு கட்டி கொடுத்து அதனுடைய தொழில்துறைகளை ஏற்படுத்துவாங்க. அவங்களுக்கு நான் ஊழியக்காரனாக இருந்தேன். மத்தியானம் அங்கே கூட்டம் நடத்திட்டு சாயங்காலம் போல் அந்த மருதமலை அப்படி ஏறுவேன். இந்த மலையில் ஏறினா ஒரு பிரசனம் அப்படி நம்மளை ஆட்கொள்ளும். கைகளை உயர்த்தி 5 மணி போல் அப்படி ஏறினா ஒரு தென்றல் காற்று வீசும். ராஜாதி ராஜா, இந்த வானம் பூமி அத்தனையும் படைச்சவரே என்று சொல்லி அவரை வாழ்த்த சொல். கீழே ஆட்டின் சத்தம், மனுஷன் சத்தம், ஆமாம், பொல்லாத ஆட்களுடைய கச்ச 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 கச்சன்னு இருக்கும். ஆனால் மேலே தேவ பிரசனத்தை உணர முடியும். கையை உயர்த்தி அல்லேலூயா. தேவன் அடிக்கடி சொல்வார், மோசே
உன் ஜனங்களுடைய முறுமுறுப்பு அடங்க, உன் ஜனங்களுக்கு ஆவல் தீர, உன் ஜனங்களை போஷிக்க சீனாய் மலைக்கு வா. ஆண்டவராகிய இயேசு ரத்தம் சிந்தின பிறகு யோவானுக்கு வெளிப்படுத்தினார், பரலோகத்துக்கு ஏறி வா. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். பரலோகத்தில் திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேசின. முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேசின. நான் கேட்டிருந்த சத்தமானது, ஒரு பெரிய சத்தம் என் காதுல விழுந்தது. அந்த சத்தம் என்ன? இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு தலைக்கு மேல கை தட்டுங்க, ஏறி வா. இனி பெரிய காரியங்கள் சம்பவிக்க போகுது. மீட்கப்பட்ட கூட்டமே, யோவானே, உன்னை பின்பற்றின ஜனங்களை பரலோகம் ஏறி வர சொல்லு. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஏறிவான்னு சொல்றீங்களே, எனக்கு ஒரு உணர்வு மேல இருந்து ஆண்டவராய் இயேசு நின்று நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கர்த்தருடைய மகனே, மகளே, நீ பர்வதத்தில் ஏறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன ஆண்டவரே? ஆவிக்குரிய அடிமட்டத்தில் இருந்தது போதும், ஒரு சின்ன ஜமாவி கிடைச்சது போதும், சின்ன 2-3 அபிஷேகம் பெற்றது போதும், ஏதோ ஒரு சின்ன வெளிப்பாடு கிடைச்சது போதும்னு திருப்தி கொள்ளாத. அடிமட்டத்தில் நீ இருக்காத. உன்னுடைய அழைப்பு அது அல்ல, தெரிந்து கொண்டது அது அல்ல, கற்பத்திலிருந்து கர்த்தர் உன்னை வேறு பிரித்தது அதுக்கல்ல. உயரத்தில் ஏறிக்கொண்டாயிரு. நீ உன் ஜெபம் கீழான ஜெபம் அல்ல, கீழான சாட்சி அல்ல, மண்ணுக்குரியது அல்ல. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் என்றார், தன் வலது கை பக்கமாக 18 வருஷமா உறுதி மண்ணையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவ யாரு? ஆபிரகாமின் குமாரத்தி. எப்படி இருக்கணும்? ஆபிரகாம் யாரு? நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கக்கூடிய கோத்திரம் அல்லவா? வெளியே வா, உன்னை நட்சத்திரங்களை போல ஆக்குவேன். இங்க மண்ணா இருக்குது. ஆபிரகாமின் குமாரத்தின் பேரு மண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மண்ணை பார்க்க பார்க்க அவருடைய கூணு வளைஞ்சிட்டு வானத்தை பார்க்க முடியல, பிரசன்ஸை உணர முடியல, தேவனுடைய முகத்தை பார்க்க முடியல, வெளிப்பாட பார்க்க முடியல, தரிசனத்தை பார்க்க முடியல, அடைச்சி இருக்குது. உயர்ந்த பர்வதத்துக்கு ஏறி வா. பர்வதத்தில் ஆண்டவருடைய பாதம் இருக்குது, உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார், ஏறி வா. எங்கள் தெருவில் ஒரு 6-7 வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பையன், 5ஆம் கிளாஸ் படித்த பையன், ஒரு நாள் மளிகை கடையில் ஜாமான் வாங்கிட்டு இருக்கும் ஒரு 50 ரூபா கீழே போட்டார். இந்த பையன் ஸ்கூலுக்கு போகிற பையன் கண்ணில் பட்டுருச்சு. இவன் மிட்டாய் வாங்குற மாதிரி இந்த பாதம் பணத்தை மிதிச்சுட்டு அப்படியே அவர் போனப்பறம் அப்படியே எடுத்துட்டான். 50 ரூபா அவனுக்கு கிடைச்சது பெரிய கொண்டாட்டம். வீட்டுக்கு போனால் அவங்க அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம். 50 ரூபா, 50 ரூபா. அதுக்கு அடுத்து பணம் மாதிரியே அவனுக்கு கையில் தெரியுது, கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் அதாவது டூப்ளிகேட்டு பணம். அந்த காலத்தில் சும்மா அந்த பணம் மாதிரி வச்சுருப்பான். ப்ரைஸ் 5 ரூபான்னா 5 ரூபா மாதிரி, 10 ரூபா 10 ரூபா 100 ரூபா மாதிரி, அப்படி போலி பணம். ஓடி போய் எடுக்காம போலி பணம். இப்படி அந்த பையன் அங்கே காசு கிடைக்குமா, அங்கே காசு கிடைக்குமா, கடைசியில் சில எங்கள் ஊர் பக்கம்லாம் சில துட்டுகளை 5 பைசா 10 பைசா 50 சில துட்டுகளை அதை கழிச்சு அப்படி போட்டிருப்பாங்க, அப்படி மஞ்சள் தண்ணியில் ஊற்றிருப்பாங்க. அதை எடுக்கிறதுலே ஆசை. படிப்பை விட்டான். கடைசியில் அந்த பையன் கூணாகி டிபி வியாதி ஆகி உள்ள பையில் என்ன இருக்குன்னு பார்த்தா, பையில் சொல்லுங்க, இரும்பு கம்பியும் இரும்பு துண்டும். பார்த்தீங்களா அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிட்டுன்னு. பூமியில் என்ன இருக்குது? மலையின் அடிவாரத்தில் என்ன இருக்குது? மனிதனுடைய கூச்சல் சத்தம் தான் இருக்குது, மண்ணும் தூசியும் தான் இருக்குது, புழுதி தான் இருக்குது, ஆமாம் இரும்பு தூள் தான் இருக்குது. மேலவாணி தேவ பிரசன்னம் இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது, உன்னை பூமியில் நடத்தக்கூடிய சகல ஆலோசனையும் இருக்கிறது. கொலைசீர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா பூமிக்குரியவைகள் அல்ல. நீங்க வாசிமா, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கிறிஸ்துவோடு ஐக்கியமாகி கை கோர்த்தது
உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல. பாருங்க, அடுத்து ஒன்று சொல்லுது, பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளையே தலைக்கு நாடுங்கள். மேல மேலானவைகளை நாடுங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயரமும் மகா உன்னதமான ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவர். பூமிக்குரிய காரியத்தை ஒழிச்சிருங்க. அவன் பேசினா இவன் பேசினா அற்ப காரியத்துக்காக ஆலயத்துக்கு வராம அற்ப காரியத்துக்காக முண்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு அழிஞ்சு போகிற காரியத்திற்காக சுய லாபத்துக்கு அப்படி அல்ல. ஆண்டவர் அதுக்கு உங்களை தெரிந்து கொள்ளலை. ஆண்டவருடைய சத்தம் நான் நல்லா கேட்டேன். எப்படின்னு உணர்ந்த ஆவியில் ஒரு படி ஏறி வர சொல்லுப்பா. உன் ஜனங்கள் திருப்தியில் இருக்கிறாங்க, கீழே அடிமட்டத்துக்குள்ள போதுன்னு இருக்கிறாங்க. இல்லை, நீங்க சுவிசேஷியே, எருசலேம் சுவிசேஷியே, நற்செய்தி தேவனோடு இந்த செய்தி, ஆமா, விடாய்த்த ஆத்துமாவை புஷ்டியாக்கி உட்கார்ந்துருக்கிற மகளே, ஆமா, நீ மேலே ஏறி வா. கைகளை உயர்த்தி ஒரு எலியாச்சு. 10 பர்வதங்களை சொல்லிட்டு 3 பர்வதங்களை குறித்து நான் பிரசங்கம் பண்ண போறேன். முதல் பர்வதம் கல்வாரி பர்வதத்துக்கு நீ ஏறி வா. 2வது மோரியா என்கிற அந்த பர்வதத்துக்கு ஏறி வா. 3வது சீனாய் மலை என்கிற அந்த பர்வதத்துக்கு ஏறி வா. கர்மேல் பர்வதம் என்கிற அந்த மலைக்கு ஏறி வா. மறுரூபம் என்கிற அந்த மலைக்கு நீ ஏறி வா. ஒளிவு மலை என்ற அந்த பர்வதத்துக்கு ஏறி வா. கொள்கதான் மலை என்ற அந்த பர்வதத்துக்கு நீ ஏறி வா. ஓர் என்னும் மலைக்கு ஏறி வா. கண்மலையில உச்சிக்கு நீ ஏறி வா. கெர்சி மலைக்கு நீ ஏறி வா. கைகளை தட்டி அடிமட்டத்தில் உன் ஜெபம் போதும். கீழ்மட்டத்தில் இருக்காதீங்க. அரசாங்கம் நமக்கு வைத்திருக்கிற பேர் சிறுபான்மையர்கள் இல்ல, நம்ம பெரும்பான்மையார்கள், பரலோகத்துக்கு உரியவர்கள். நாம் நம்முடைய ஜெபம் உயர்ந்த ஜெபமா இருக்கட்டும். நம்முடைய அபிஷேகம் உயர்ந்த அபிஷேகமா இருக்கட்டும். நம்முடைய பரிசுத்தம் உயர்ந்ததா இருக்கட்டும். கர்த்தருக்காக வேலை செய்கிறது உயர்ந்ததா இருக்கட்டும். ஆத்தும பாரம் உயர்ந்ததா இருக்கட்டும். வெளிப்பாடுகள் உயர்ந்ததா இருக்கட்டும். ஆண்டவருடைய பட்சத்தில் நிற்கிற வைராக்கியம் உயர்ந்ததா இருக்கட்டும். விசுவாசம் உயர்ந்ததா இருக்கட்டும். உயர்ந்த பர்வதத்துக்கு ஏறிவா. சியோன் என்னும் சுவிசேஷியே, உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிடு. யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று சொல்லு. யூதா கர்த்தரை நம்பவே இல்லாத ஒரு பட்டணம், கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிற பட்டணம். அதை படித்திருந்த மக்கள் விரோதமாக இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றார், பட்டணத்தில் போய் தேவன் உன் தேவன் என்று சொல்லு. என்ன அற்புதமானது. சரி, ஆண்டவர் சொல்றார், நீ ஆமாம் சீனாய் மலைக்கு ஏறி வா. அதிகாலை எழுந்து ஆயத்தமாகி சீனாய் மலைக்கு ஏறி வா. யாத்ராகம் எழுதின புஸ்தகம் 34வது அதிகாரம் 2வது வசனம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி. கவனிங்க, மோசையை பார்த்து இங்க கீழே பயங்கர குழப்பம், கூச்சல். தம்பி சொன்னது போல கொமட்டிக்காயும் வெள்ளரிக்காய்க்கும் அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த குழப்பத்தை பார்த்து கூப்பிடுறாரு. குழப்பத்தெல்லாம் பார்த்தேன், ஏற்கனவே எகிப்தினுடைய உபத்திரவத்தை பார்த்தேன், இப்போ உன் ஜனங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை பார்க்கிறேன். கொமட்டிக்காய்க்கும் வெங்கரிக்காய்க்கும் வெள்ளரிக்காய்க்கும் பூண்டுக்கும் நெஞ்சில் அடிச்சுட்டு கிடக்குறாங்களே. இப்போ அவங்களுக்கு சரியாக ஆலோசனை சொல்ல, நான் உனக்கு கொடுக்குறேன், சரியான ஆலோசனை கொடுக்க போறேன். வா, 10 கட்டளை உனக்கு கொடுக்க போறேன். வா வாணி மறுபடி வாசிமா. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி. விடிய காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி. சீனாய் மலையில் ஏறி. அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். மலை உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நெல்லு. ஏறி வா. கீழே வாஸ்து பார்த்தா அழகா பேசுறார். கவனிங்க, மலையில ஏறுகிற அனுபவம் என்ன, சீனாய் மலையின் அனுபவம் என்ன, பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. ஆராதனை போட்டுக்கோங்க. ஆராதனை. அதிகாலையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம்
3வது அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலை பண்ணதை ஆராதிக்கத்தான். இந்த மலையில ஆராதனை செய்ய வேண்டும். படிமா. அதற்கு அவர் நான் உன்னுடனே இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஜனத்தை எகிப்திலிருந்து ஆண்டவர் மோசேயோடு பேசுறாரு. மோசே, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்க இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். ஓ ஹalleluya, அதுதான் உங்களுக்கு அடையாளம். கீழ வாசிமா. நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். ஆராதனை தான் அடையாளம். மலையில வா, மலையில நீ ஆராதனை பண்ணணும். கையை உயர்த்தி. காலையில சீனாய் மலையினுடைய அனுபவம் என்ன? சும்மா மலைன்னு நீங்க படிச்சிட்டீங்க, தங்கமா இருக்கு அந்த மலைக்குள்ள. அனுபவத்தை பார்த்தா ஒன்னே ஒரு லேசா தான் நான் உங்களுக்கு டச் பண்றேன். ஆராதனை. அதிகாலையிலே மலையில வந்து எனக்கு ஆராதனை செய். ஆராதனை செய்றீங்களா? ஆராதனைன்னா என்ன தெரியுமா? அப்படி கண்ண பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. அம்மா, நம்முடைய ஆத்துமாவின் கண்கள் திறந்து எல்லாம் ஐம்புலன்னு மூடி கர்த்தரை பார்த்து ஆராதிக்கிறது. கைகளை உயர்த்தி ஆராதனை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் ஆராதிப்பார்கள், துதியை சொல்லி வருவார்கள். 22ஆம் சங்கீதத்தில் தம்பி வாசும்போது இஸ்ரவேல் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஆராதனை பண்றீங்களா? ஒரு வாரம் ஆராதனையை விட்டுட்டு வர்றது மறுபடி உங்க சௌரியம் அல்ல. இது ஆராதனை பிரமாணம். நல்லா இருந்தா வர்றது, கேட்ட ஏன் வரல, எனக்கு உடம்பு சரியில்லை, உடம்புக்கு சரியில்லைனாலும் வந்து ஆராதிக்க பண்ணணும். நீங்க ஆராதனைன்னா என்ன தெரியுமா? உன் பாதத்திலிருந்து தலை வரைக்கும் சுத்தி இருக்கிற இருளை விளக்குறதான ஆராதனை. கடைசி வசனம் வாசிங்க 35. முகம் கவனிங்க. பேசிட்டு இறங்குறாரு, முகம் பிரகாசமாயிட்டு. மோசையின் முகத்தை யாரும் பார்க்க முடியல. இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டார்கள். ஃபர்ஸ்ட் ஏற சொல்லிட்டாரா? இறங்கி வரும்போது கருத்த மூஞ்சோடு ஏறி போறான், துக்கத்தோடு ஏறி போறான், இருளோடு ஏறி போறான். இறங்கி வர்ற முடிவை பாருங்க, முடிவை பாருங்க. கர்த்தருடைய மகனே, உன் முடிவு நல்லா இருக்கணும். முடிவை பாரு. பிரகாசம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். அல்லேலூயா, ஆமென். தேவன் அவனோடு பேசுற. கவனிங்க. சூரியனை படைச்ச தெய்வம், சந்திரனை படைச்சிற தெய்வம், முழு வெளிச்சமும் அவர் மூலமாய் வந்தது. அந்த வெளிச்சம் லேசா தான் உதிச்சது. கத்துறாங்க ஜனங்கள், மோசே உன் முகத்தை மூடிக்கோ, உன்னை நாங்க பார்க்க முடியல. என்ன நடந்ததுங்க? முகமெல்லாம் பிரகாசமாயிற்று. ஆமே, உச்சிலிருந்து கால் வர, ஆமா, நோய்களை அழிக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி உண்டாயிற்று, ஆரோக்கியம் உண்டாயிற்று. ஆராதிக்க வாரீங்களா? வரணும் நீங்க ஆராதிக்க. ஒரு பெண்ணு ரகசிய கிறிஸ்துவ பிள்ளை +2ல தோழிகளோடு கூட ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டா. காலேஜ் முடிச்சா, ஐடி ஃபீல்டில் வேலை கிடைச்சது. ஆமாம், வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா சொல்கிறாங்க, என்னம்மா உன் முகமெல்லாம் மாறி இருக்குது, பிரகாசமாக இருக்கிற, நல்லா சாப்பாடு கொடுத்தாங்களா, பொட்டு வைக்க மாட்டுக்க, குங்குமம் வைக்க மாட்டுக்க சொன்னாங்க. முதல்ல சொன்னீங்கல்லப்பா பிரகாசம், அது இயேசு கொடுத்த பிரகாசம். நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. ஆமாம், என்னம்மா இப்படி சொல்கிற? எங்களுடைய அக்கா பையன் பூர்வீக வீடு சொத்து, ஐயோ அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், கிறிஸ்துவ நான் ஜெபம் பண்றேங்கிற. தயவு செய்து முடியாதுப்பா, என்னை இருளில் தள்ளாதீங்க, என் மேல வெளிச்சம் இருக்கிறது. இருளின் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டத்தில் கர்த்தரை சேர்த்திருக்கிறாருப்பா. இருளுக்குள்ள வரமாட்டேன். ஆராதனை என்பது உச்சிலிருந்து கால் வரைக்கும், காலிலிருந்து உச்சி வரைக்கும் உன்னை பிரகாசிக்க செய்யக்கூடிய டார்ச் லைட். அது தேவனுடைய வெளிச்சம். நிறைய சொல்லிட்டு போலாம். 2வது, அவரே வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற இடம் தான் ஆராதனை. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் எத்தனை தடையாயிருக்கட்டும், உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாத்ராகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 24வது வசனம்.
மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை எல்லாரும் சொல்லுங்க, பிரஸ்தாபப்படுத்து. தேவ மகனே, பிரஸ்தாபப்படுத்துற எந்த வேலையிலையும் உன்னிடத்தில் வந்து அவர் வருவார், விளக்குவார் விளக்குவார் விளக்குவார். ஒரு அம்மாவுக்கு தொண்டையில கேன்சர், கூட்டம் பெரிய சுவிசேஷ கூட்டத்தில் கத்து தந்தப்பா, தண்ணி இருக்க மாட்டேங்கப்பா. யாரோ ஒருவர் கை வச்சிட்டாங்க, டக்குன்னு வாந்தி மாதிரி வருது, டொப்புன்னு ஒரு தக்காளி பழம் மாதிரி விழுந்துச்சு. ஓடி வந்து சாட்சி சொல்லு, வாயிலா ரத்தம். என்ன நடந்தது? ஐயா, இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒருவர் என்ன விலைக்கு வந்து தொட்டார். அவர் தாங்க இயேசு. கையை உயர்த்தி, உன்னிடத்தில் வருவார். குஷ்டரோகின்னு பார்க்க மாட்டார், கேன்சர் வியாதின்னு பார்க்க மாட்டார், உன்னிடத்துக்கு வருவாரியா. ஆராதனை பண்ணுங்க. இயேசுவை போல எந்த மனிதனும் ஆராதிக்க முடியாது. இயேசுவை பார்த்தா, ஆமாம், நான் வாசிக்க வேண்டாமா, எழுதி வச்சுக்கோங்க. லூக்கா 10:21 ஆவியிலே களி கூர்ந்தாராம் இயேசு. அதான் ஆராதனை. ரெண்டாவது மோரியா பர்வதம். மோரியா என்றால், ஆமாம், கவனிங்க, எப்படி எழுதி வச்சிருக்கேன், சுயத்தை அழிக்கிற பர்வதம், சுயம் சாகர பர்வதம் மோரியா பர்வதம். ஏறிவா ஆபிரகாமே. 22வது அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் 22:1-2 வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும். பாருங்க எப்படி பேசுறாரு, பாருங்க தேவன் எப்படி பேசுறாரு. வா மோரியா மலை. 3 நாள் நடக்கணுங்க. அங்கு வேலைக்காரனை கழுதியங்க நிப்பாட்டி அந்த விரவை ஈசாக்கு மேலே ஏற்றிட்டு மோரியா மலை தலையில் நிற்கிற மலை 3 நாள் பிரயாணம் பண்ணி அங்கே போறாங்க. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் புத்திரன், உன் குமாரன், நேசகுமாரன். 3 நான் எழுதி வச்சிருக்கேன். என்னென்னமா சொல்றாரு? உன் ஏகசுதன்கிறாரு, உன் புத்திரன்கிறாரு, உன் நேசகுமாரனை எனக்காக போய் தகன பலியிடு. எவ்வளவு அழகா சொல்றாரு. ஆட்டை அழிக்கிற மாதிரி, ஆடை அடிச்சு தகன பலி. அது மாதிரி ஏங்க 25 வருஷமா காத்திருந்தேன், என் பிள்ளைய கேட்கிறாரு. மனைவி கிட்ட சொல்லல அந்த ரகசியத்தை. இது தனி டீலிங். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. தேவனுக்கு ஆபிரகாமுக்கு டீலிங் சில நடக்கும், உங்களுக்கு ஆண்டவருக்கு நடக்கும். சில இதை சொல்லணும், சில இதை சொல்லக்கூடாது. சாரால் விட்டுருப்பாளா? கரடா என்ன, நான் ஒன்னியே வெட்டி போடுவேன்ருவான். மனசுலேயே வச்சுட்டு மோரியா மலைக்கு ஏறாருங்க. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் முடிக்கிறேன். இது அர்த்தம் என்ன தெரியுமா? முதல் பாசத்தை ஆண்டவர் பாதத்தில் வச்சிருங்க. முதல் அன்பை ஆண்டவர் மேல வச்சிருங்க. அதுக்கடுத்து தான் புள்ள, அதுக்கடுத்து தான் மனைவி, அதுக்கடுத்து தான் சொத்து சுகம். எப்படி வளைஞ்சு சொல்றாரு பாருங்க. உன் நேசகுமாரன், அவனை கொஞ்சிக்கிட்டு இருந்திய, இந்த கொஞ்சருக்கு நான் தானே கொடுத்தேன். இப்ப கொஞ்சிக்கிட்டே இருந்து ஆராதனைக்கு வர மாட்டேங்க. ஓயாம வீட்டை போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிய. வீடை நான் தானே கட்டி கொடுத்தேன். முதல் அன்பை ஆண்டவருக்கு செலுத்துங்க. முதல் அன்பை ஆண்டவருக்கு செலுத்துங்க. சும்மா எப்பொழுது எப்படி போல எல்லாமே உலகத்துக்கு உருண்டு பரண்டு எந்திரிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை தோத்துறோம் இல்லை. கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம். கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசையையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நீங்க யாரு? கிறிஸ்துவை உடையவர்கள். மாம்சம் தான் பையன், அதை நேசிக்கிறது இல்லை. அவர் சொல்லிட்டார். போ கலாத்தியர் 20:20 டக்குன்னு வாசிங்க. கிறிஸ்துவினுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. நாங்க கவனிங்க, அப்படி என்ன தேவனை விடவா எனக்கு? ஈசாக்கு மேல அவர் அப்படி தூங்குறார். நான் அல்ல, கிறிஸ்துவே நீல் பிழையா. கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை டக்குன்னு படுப்பா. நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால், அதுல இருந்து வாசிங்க, உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டேன். அல்லேலூயா, ஆமென். அமெரிக்க ஐக்கிய நாட்டை கலக்கின
ஒரு அம்மா கேத்ரின் குல்மான், கேத்ரின் குல்மான் 14 வயதில் ரட்சிக்கப்பட்ட அந்த அம்மா அப்படி கூட்டத்துக்குள்ள போனால் எல்லாம் மொந்துன்னு விழுந்துருவாங்க. பேய் ஆடும். குஷ்டரோகி டக்குன்னு சுகமாறுவான். அவன் பேர் அந்த அம்மாவுடைய பேர் என்ன பேர் சொல்லுங்க? என்ன பேர்? கேத்ரின் குல்மான். ஐக்கிய நாடை அசைச்சது. நியூலாந்து அப்படி பரவசம் பண்றது. அந்த அம்மா எப்போ வருவாங்கன்னு வாலிபத்தில் பயங்கரமா நடத்தினார். அந்த அம்மாவை ஒருத்தன் கள்ள பைய பின்னாலேயே போய் காதலிச்சு நல்லா பிரகாசிச்சுட்டு இருக்கும்போது திருமணம் பண்ணிட்டான். திருமணம் பண்ணுனா இந்த அம்மாவுடைய கூட்டத்தில் அந்த மாதிரி வல்லமை கிடையாது. உப்புக்கு சப்பா இருக்குது. இந்த அம்மா விழுந்து கிடந்தது. என்னாண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன் புருஷன் இன்னும் ஒருவருக்கு உள்ள புருஷன், உனக்கு புருஷன் அல்ல. அப்படி சிந்திக்கும் போது இன்னும் ஒருவருடைய புருஷனை நீ புருஷனாக்கிட்ட, எப்படி நான் உன்னை உபயோகப்படுத்துவேன்? அந்த மனுஷன் கேட்கிறா. அவன் ஒத்துக்கிட்ட ஓட்டானே அவனை விட்டு விலகினான். மறுபடி விழுந்த 1000 முறை நான் சிலுவையில் அறையப்பட்டேன் அந்த அம்மா எழுதியிருக்கு புஸ்தகம். அதற்கடுத்து திரும்ப கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். கள்ள தொடர்புகள், கள்ள இச்சைகளை துரத்தி எறியணும். ஆண்டவரோடு சிலுவையில் அறையப்படணும். கர்த்தர் உங்களை பயன்படுத்திடுவார். மோரியா என்றால் சிலுவையில் அறையப்படுற இடம். கையை ஓங்கினா பாருங்க, நிறுத்து. அதுக்கு பேர் வைத்தார் யெகோவா ஈரே, என்னை காண்கிற. உயரத்தமா சொல்லுங்க, யெகோவா ஈரேன்னு எங்க பேர் வந்தது? பேரு எங்க பேர் வந்தது? ஜூலி, இந்த இடத்துல பேர் வந்தது, என்னை காண்கிற தேவன். 3வது, ஆமா, மறுரூப மலை. மத்தேயு எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 2வது வசனம். அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. பாருங்க, இந்த இடத்துக்கு பேரு மறுரூபமாக்குற மலை. மறுரூபம் என்றால் என்ன கவனிக்கிறீங்க? மறுரூபம் என்றால் அவருடைய வருகையிலே சேர்த்துக் கொள்ளுகிறதான் மறுரூபம். முழுவதும் அவரை போல மாறிடுறது. அவளை போல அந்த மறுரூப மலையில மோசே வாரார், எலியா வாரார். கவனிங்க, மறுரூப மலைக்கு 12 சீசரையும் கூட்டிட்டு போல. யோவான், யாக்கோபு, பேதுரு, இந்த 3 பேரையும் தான். எல்லாரும் வர முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயங்கரமா ஜபாவி இருக்கணும். மறுரூபம் வரணும்னா ஜபாவியில விழுந்து கிடக்கணும். உங்க மனம் புதிதாகணும். இச்சைகளுக்கு எல்லாம் ஒன்று மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகறீங்களா? 7ஆம் ஒன்று சொல்லட்டுமா? ஒருவரும் நாம் நித்திரை அடைவதில்லை, மரிக்கிறதில்லை. ஒரு எக்கால சத்தம் நம்ம காதில் விழப்போது. அப்பொழுது நாம் அப்படியே மறுரூபமாகி ஆண்டவரோடு கூட இருப்போம், அந்த ராஜாவோடு கூட இருப்போம், அந்த தங்க ராஜாவோடு கூட, அந்த மகிமையின் ராஜாவோடு கூட, என்னை விலை கொடுத்து வாங்கின அந்த தெய்வத்தோடு கூட நாம் இருப்போம். 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது மறுரூபம் என்பது ஒரு ரகசியம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாரும் நித்திரை மரிக்கிறதில்லை. கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கல்லறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. சும்மா பேர் கிறிஸ்தவ. கல்லறைக்கு இருக்குல்ல, எங்களுக்கு கல்லறை இருக்குல்ல, எங்களுக்கு கல்லறை இருக்குல்ல. கல்லறைக்கு போற ஆளுக்கு தான் கல்லறை. நம் கல்லறைக்கு போற ஆட்கள் அல்ல. நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு எக்கால சத்தம் கேட்கும். அப்பொழுது ஒரு நிமிடத்தில் வேதம் சொல்லு, ஒரு சனப்பொழுது மறுரூபமாகி அவரோடு கூட இருப்போம். முடிச்சிருமா? ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு கைகன ஒரு நிமிஷம் அந்த சொலக்குற நேரத்துல ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு எல்லாம் எந்திரிங்க, தலையில கை வைங்க. எல்லாம் பயங்கர ஜபம். ஜபாவி வேணும். தலையில கை வைங்க. ஜபாவி வேணும். மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாகிறோம். மனம் நல்லா புதிதாகணும். புதிய திட்டம் வரணும். புதிய ஆளா வரணும். நீங்க பழையவை எல்லாம் ஒளிந்து போகணும். ஆமா, உயர 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 உயர. சின்ன காரியத்தை நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நாம் இப்படிப்பட்ட ஆட்கள் அல்ல. 3வது, சனப்பொழுது மறுரூபமாயிருவோம். ஆமீன். கைகளை
அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPA சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.